எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா, ஒரு வேளை அந்த வாய்ப்பில் ஓரளவுக்கு நல்லபடியாக பேர் எடுத்துட்டா, அதுக்கப்புறமா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். அளவுக்கு அதிகமாக ஆடுனா கண்டிப்பாக மக்கள் தூக்கி எரிஞ்சிடுவாங்க. இது விஜய் சேதுபதி சாரோட பையனுக்கே நடந்திருக்கு. ஏன் இன்னும் நிறைய செலிபிரிட்டி பையனுக்கு நடந்திருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படத்தில் மட்டும் தான் நடிச்சிருக்காங்க, அதுவும் ஜீவா கூட. ஜீவாவே இப்போ வரைக்கும் பல வருஷமாக தமிழ் சினிமாவில் நடித்து இப்போ வரைக்கும் தத்தி தடுமாறி முன்னேறி வர ட்ரை பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய படத்தில் 2வது ஹீரோயினாக நடித்தவங்க தான் பிரக்யா நகரா அப்படின்றவங்க. அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் அளவுக்கு அதிகமாக கிளாமரும் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு படத்தில் ஓரளவுக்கு பேர் எடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் ஆனால் அதுக்கப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் இப்போ வரைக்கும் அமையவே இல்லை. நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க, நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்தாச்சு. பட் இப்போ வரைக்குமே ஒன்றும் பெருசாக வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் மராத்திலேருந்து வந்திருக்கேன், எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு. ஆனாலும் நான் தமிழில் நடித்து கொடுத்துருக்கேன். அந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு இன்னும் நிறைய பட வாய்ப்புகள் வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப அதுப்பாக பேசியிருந்திருக்காங்க. ஸோ அதுக்காகவே இவங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பு வரலையோ என்னவோ எனக்கு தெரியாதுங்க. ஆனால் என்னதான் கவச்சு காட்டினாலும் ஏன் ஒரு லெவலுக்கு மேலே ஆபாசத்திலே இறங்கிட்டாங்க. அப்படி இருந்தாலுமே இப்போ வரைக்கும் இவங்களுக்கு பட வாய்ப்பு எதுவுமே வரல. அப்பப்போ ஏதாவது ஒரு சினிமா ஈவெண்ட்லையோ இல்லை இன்டர்வியூலையோ இவங்க பார்க்க முடியுதே தவிர்த்துட்டு பெரிய ஸ்க்ரீனில் அதுக்கப்புறமா இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல. எனக்கு தெரிஞ்சு அந்த படம் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4 வருஷத்தில் இவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் வராமல் ரொம்ப கடுப்பாக இருந்தாலும் அப்பப்போ ரசிகர்களை குஷிப்படுத்துவதற்காகவும் நானும் தமிழ் சினிமாவில் இருக்கேன், நானும் ஒரு படத்தை நடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக உச்சக்கட்ட ஆபாசத்தில் நிறைய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நடிகைகள் பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.